ப்ரீவியஸ் வீடியோல நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் அதர் டைப்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. RNN. RNNனா என்னன்னு பார்க்க போறோம். இட் இஸ் த டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, CNN பார்த்திருப்போம். அந்த CNN வந்து நம்ம இமேஜஸ்க்காக பார்த்திருப்போம். ஸோ RNN எதுக்காக பண்ண போறோம்? இதுல என்னென்ன ஃபங்ஷன்ஸ் நடக்கும்? இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அது எதுக்காக இந்த எக்ஸ்டெண்ட் ஃபார்ம் வந்தது? ஏன் RNNல என்ன பிரச்சனை? அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ RNNன்றது ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ன்றது ஒரு டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, சீக்வென்ஷியல் டேட்டாக்கு. சீக்வென்ஷியல் டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கிறது, ஆடியோ, இல்ல வந்து இந்த பிரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம வந்து RNN யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கும் நம்ம இந்த RNN யூஸ் பண்றோம். சேம் டைம் சீரிஸ் டேட்டாஸ்க்கும் பண்றோம். அதுதான் சொன்னேன்ல, ப்ரிடிக்ஷன். டைம் சீரிஸ் டேட்டா ப்ரிடிக்ஷன்ஸ்க்குலாம் நம்ம இந்த RNN யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த இப்போ வந்து நார்மல் நியூரல் நெட்வொர்க்கும் RNNக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் நியூரல் நெட்வொர்க்ல எல்லா இன்புட் ஃபங்ஷன்ஸுமே பேரலலா ஃபங்ஷன் ஆகும். ஆனா RNNல என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பா தான் ஃபங்ஷன் ஆகும். ஒரு ஸ்டெப்பா அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட நியூரல் நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க் ஃபங்ஷன் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஃபங்ஷன் ஆகுமா? ஆனா இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நியூரல் நெட்வொர்க் ஃபங்ஷன் ஆகி என்ன அவுட்புட்ட குடுக்குதோ, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஸ்டோர் பண்ணி வச்சு, அடுத்த நியூரானுக்கும் அது குடுத்த அடுத்த லேயர்ஸ்லயும் குடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபங்ஷன் பண்ணும். ஸோ இத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து மெமரி RNNல ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன இருக்கும்னா, மெமரின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மெமரி தான் என்ன பண்ணும்னா, இன்ஃபர்மேஷன்ஸ ஸ்டோர் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இதுல ரெக்கரண்ட் கனெக்ஷன், ஹிடன் ஸ்டேட், பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைம், வேனிஷிங், எக்ஸ்ப்ளோரிங் கிரேடியன்ட்ஸ் இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ரெக்கரண்ட் கனெக்ஷன்றது ஒண்ணும் இல்ல. நான் சொன்னேன்ல, நம்மளோட அவுட்புட் என்ன வருதோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல யூஸ் பண்றது தான் ரெக்கரண்ட் கனெக்ஷன். இங்க போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அது ப்ரிடிக்ட் பண்ணிச்சுன்னா, இதே அவுட்புட்ட திரும்ப குடுத்து என்ன பண்ணும்னா, திரும்ப அத வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது அடுத்த லேயர்ஸ்க்கு அவுட்புட்ட குடுக்கும். ஓகேவா? இதுல ஹிடன் ஸ்டேட் இருக்கு. இந்த ஹிடன் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே தான் மெமரிய ஸ்டோர் பண்றது. அந்த மெமரீஸ வந்து ஸ்டோர் பண்றது அதுதான் வந்து ஹிடன் ஸ்டேட். பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டிங் பண்ணுவோம். அப்ப அந்த கிரேடியன்ட் வந்து கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகணும். அது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா, அதோட சீக்வென்ஸ் டைம்ல அது கரெக்ட்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா, அதோட அவுட்புட் நம்மளுக்கு கரெக்ட்டா வரும். அப்படி இல்ல, அதோட கிரேடியன்ட்ல இல்ல வந்து அதோட டைம்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம பேக் ப்ராபகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? இதுல நான் சொன்னேன்ல, இதுல வந்து 2 எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் இருக்கு. இது ஏன் எக்ஸ்டெண்டட்? ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபெயில்ட் ஆனா மட்டும் தான், இத விட பெட்டரா ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் தேடுறதா இருக்கட்டும். இப்ப நம்ம வீட்ல வந்து இப்ப நம்ம வந்து கீபேட் ஃபோன் வச்சிருந்திருப்போம். கீபேட் ஃபோன் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்காது. ஆ வீடியோ கால் பேச முடியாது. அப்படின்றதுனால தான் நம்ம வந்து நம்மளோட நம்மளோட இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம். ஓகேவா? அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருந்தோம். ஸோ அதே போல மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்க குடுத்துட்டேன். RNNங்கிறது டைம் சீரிஸ்க்கு குடுத்துட்டேன். அதுக்கு மெமரியும் குடுத்துட்டேன். ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை தான் யாருன்னா, இந்த வேனிஷிங் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் கிரேடியன்ட்ஸ். இந்த வேனிஷிங் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் கிரேடியன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ட்ரெய்னிங் பீரியட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிடுது. தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் லாஸ் ஆயிடுச்சுனா, அது எப்படி நம்மளுக்கு அக்யூரேட்டான ஆன்ஸர குடுக்கும்? ஸோ, அதனால தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, அடுத்த எக்ஸ்டெண்டட் ஃபார்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ, நான் RNனோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பார்த்துரலாம். இது வந்து டெக்ஸ்ட் ஜெனரேஷன்னா அடுத்தடுத்த வேர்ட வந்து பிரெடிக்ட் பண்றதுக்கு, ஒரு சென்டென்ஸ்ல அடுத்தடுத்த வேர்ட பிரெடிக்ட் பண்றதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிறது அ அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு RNN வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்பீச் ரெகக்னைசேஷன்
அப்படின்னா என்னன்னா, நம்மளோட லாங்குவேஜ என்ன என்ன லாங்குவேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுலயும், அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆர்என்என் யூஸ் ஆகுது. டைம் சீரிஸ் பிரெடிக்ஷன். இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பிரெடிக்ஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங்க்குலாம் நம்மளுக்கு வந்து பிரெடிக்ஷன் இந்த ஆர்என்என் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்போ அப்படின்னா, இன்னைக்கு மழை வரும் அப்படின்றத அத டைம பேஸ் பண்ணி தான். இந்த இந்த டைம் பீரியட்லேருந்து இந்த டைம் பீரியடுக்கு நம்மளுக்கு வந்து ஆ அ இது ரெயின் வரும் அப்படின்னா, அத யாரு வந்து எத பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆர்என்என்ல கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறத சொல்றோம். அடுத்து வந்து நம்ம ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் எல்எஸ்டிஎம். இது வந்து என்ன அப்படின்னா, இது எல்எஸ்டிஎம்னு சொல்லுவோம். எல்எஸ்டிஎம்ங்கிறது லாங் டெர்ம் டிபெண்டன்சிஸ். ஓகேவா? லாங் ஷார்ட் டெர்ம் மெமரி இதோட எக்ஸ்பான்ஷன். இதோட ஃபங்ஷன் என்னன்னா லாங் டெர்ம் டிபெண்டன்சி. டிபெண்டன்சினா ஒண்ணும் இல்ல. நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ மெமரியில ஸ்டோர் பண்றது தான் யாரு அப்படின்னா, இந்த எல்எஸ்டிஎம். இது என்ன பண்ணும்னா, நான் சொன்னேன்ல ஆர்என்எல்ல வேனிஷிங் அண்ட் கிரேடியன்ட், வேனிஷிங், எக்ஸ்ப்ளோரிங் கிரேடியன்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லாஸ் ஆகாம நான் அத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு வந்தது தான் யாருன்னா, இந்த எல்எஸ்டிஎம். இதுலயே என்ன தெரியும் நம்மளுக்குன்னா, லாங் ஷார்ட் டெர்ம் மெமரி. அப்ப லாங் டிபெண்டன்சி தான் இருக்கட்டும், உங்களுக்கு லாங் டைம் பீரியடா இருக்கட்டும், இல்ல ஷார்ட் டெர்ம் பீரியடா இருக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்கள்ல யார் யார் இருப்பா அப்படின்னா, நம்ம வந்து கன்வல்யூஷனல் லேயர்ல லேயர்ஸ் பார்த்திருப்போம். ஆனா இந்த எல்எஸ்டிஎம்ல யார் இருப்பா அப்படின்னா, கேட் அப்படின்னு இருப்பாங்க. இவங்கள்ல எத்தனை கேட் இருப்பாங்கன்னா, 3 கேட் இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்கட் கேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ மட்டும் வச்சுட்டு, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஃபர்கட் பண்ணிருவாங்க. மறந்துருவாங்க. ஏன்னா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஏன் வச்சுக்க போறேன்? இப்போ வந்து நம்ம வெதர் ஃபோர்காஸ்டிங்கே வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு மழை வரதுக்கு எனக்கு என்ன தேவை? டெம்பரேச்சர் தேவை. அதோட ஹியூமிடிட்டி தேவை. ஸோ, இந்த மாரி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எனக்கு தேவை. அந்த பிளேஸ்ல வந்து எவ்ளோ டிராஃபிக் இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா செட்ல இருக்குன்னா, அது எனக்கு தேவையா? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நான் மறந்துருவேன். ஸோ, எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேனோ, அதுக்கு தேவையான பொருளோ, அதுக்கு தேவையான டேட்டாவோ எனக்கு இருந்தா போதும். தேவையில்லாதத வச்சு நான் ஏன் என்னோட மெமரிய ஃபில் பண்ணிட்டு இருக்கணும்? அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையான விஷயத்த மட்டும் பாஸ் பண்ணிட்டு, தேவையில்லாததெல்லாம் அவங்களே மறந்துருவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஃபர்கட் கேட் பண்ற வேல. ஓகேவா? இது என்ன பண்ணும்? அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்டின்னா, இன்புட் கேட் பார்ப்போம். இந்த இன்புட் கேட்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். நம்மளோட நியூரல் நெட்வொர்க் ஆர்என்என்ல உள்ள நியூரல் நெட்வொர்க்கோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் எல்எஸ்டிஎம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஸ்டெப்பா தான் நம்மளுக்கு ஃபங்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ இவங்களே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, திரும்ப அந்த செல்லுக்கு அப்டேட் பண்ணி, இன்ஃபர்மேஷன்ஸ எடுத்து ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப யார் குடுப்பா அந்த இன்ஃபர்மேஷன? இந்த ஃபர்கெட் கேட் தான் குடுப்பாங்க. ஏன்னா இந்த ஃபர்கெட் கேட் தான் தேவையில்லாதத மறந்துருவாங்களே! அப்ப தேவையான இன்ஃபர்மேஷன்ஸா தானே அவங்க குடுக்க போறாங்க. அப்போ அத நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த கேட்டுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த கேட் யாருக்கு குடுப்பாங்க அப்டின்னா, அடுத்த அவுட்புட் கேட்டுக்கு கொடுக்கும். இந்த அவுட்புட் கேட் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த மெமரி ஸ்பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கத யூஸ் பண்ணி, ஓகே இதெல்லாம் இவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா? ஓகே. இவங்க இப்ப இந்த டைம் சீரிஸ் இல்ல ஓகே வேற என்ன டேட்டா சொல்லலாம் நம்ப? ம் வெதர் பிரெடிக்ஷனே வச்சுக்கலாம். ஓகே. இவங்க என்ன பண்ணிருவாங்க, இதுதான்ப்பா ஹியூமிடிட்டி இருக்கு. இவ்வளோ தான்ப்பா வந்து வெதர் இருக்கு. ஐ மீன் இவ்வளோ தான்ப்பா வந்து விண்டி இருக்கு. ஓகே. இவ்வளோ தான் வந்து டெம்பரேச்சர் இருக்கு. அப்படின்றத இவங்க வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் இவங்கள்ட்ட குடுத்துட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து இத வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த அவுட்புட் கேட் இன்னைக்கு மழை வருமா? வராதா? அப்படின்றத யார் வந்து ஆ ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா, இந்த அவுட்புட் கேட் தான் பண்ணுவாங்க. ஸோ, இதுல என்ன ஒரு நடக்கும் அப்படின்னா, இந்த மெமரிய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு, இன்ஃபர்மேஷன்ஸ லாஸ் ஆகாம ஸ்டோர் பண்ணி வச்சு, நம்ம டிசைட் பண்ற வேல தான் இங்க மெயினா நடக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து மெமரி செல்லுங்கிறது நம்ம வந்து இதோட ஃபீச்சர்ஸ நம்ம பார்த்துக்கலாம். மெமரி செல்லுங்கிறது இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ மட்டும் ஸ்டோர் பண்ணுது. எவ்வளோ நேரத்துக்கு? லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஸ்டோர் பண்ணுது. ஓகே. இதுல எத்தன இருக்கு? மல்டிபிள் கேட்ஸ் இருக்கும்.
இது எல்லாமே சேர்ந்து யார வந்து நம்மளுக்கு யாரு வந்து ப்ராப்ளம் குடுக்காத அளவுக்கு பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். நான் சொல்லிட்டேனே, வேனிஷிங் கிரேடியன்ட்ங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ லாஸ் பண்ணிரும். தேவையானதெல்லாம் லாஸ் பண்ணிட்டா நம்ம எத வச்சு கண்டுபிடிக்கிறது? ஸோ, அவங்க வந்து வராத அளவுக்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவாய்ட் பண்ணிருவாங்க. அடுத்து இது காம்ப்ளக்ஸ் ஸ்ட்ரக்சர்க்கு கூட இது என்னன்னா, நல்ல எப்டின்னா ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு அவுட்புட்ட குடுக்கும். காம்ப்ளக்ஸான டேட்டா செட்ஸ் கூட எனக்கு வந்து ஆர்என் வந்து நல்லா ஃபங்ஷன் ஆகுது. ஏன் அப்டின்னா, இதுல இருக்கிற கேட்டிங்கோட மெக்கானிசம் அப்படி. ஏன்னா, இதுல வந்து தான் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் கேட் இருக்கே. ஸோ, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே யார் பண்ணிடுறான்னா, இந்த ஆர்என்என் பண்ணிடுறாங்க. ஸோ, அதனால நம்மளுக்கு காம்ப்ளக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா செட்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஆர்என்என். ஓகேவா? அடுத்து கேட்டட் ரெக்கரண்ட் யூனிட். இவங்க யாரு அப்டின்னா, சேம் ஆர்என்எனோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான். இவங்களும் எல்எஸ்டிஎம் மாரியே தான் இருப்பாங்க. ஆனா, இவங்கள்ல என்னன்னா, அங்க 3 டைப் ஆஃப் வந்து கேட்ஸ் இருக்கும். ஆனா, இங்க என்னன்னா 2 டைப் ஆஃப் கேட் தான் இருக்கும். ஓகேவா? இதுல இதுல வந்து அடுத்து வந்து இதுல என்னென்ன வந்து ஃபங்ஷன்ஸ் ஆகும்னு பார்ப்போம். இதுல என்னென்ன கேட் இருக்குன்றத பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு அப்டேட் கேட் இருக்கும். இந்த அப்டேட் கேட்டுங்கிறது என்னன்னா, நம்ம எல்எஸ்டிஎம்ல பார்த்த இன்புட் கேட்டும், ஃபர்கெட் கேட்டும் கம்பைன் ஆகி இங்க ஃபங்ஷன் ஆகும். ஓகேவா? இந்த அ இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, பாஸ்ட்ல இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ ரிட்டெயின் பண்ணும். நான் அங்க சொன்னேனா, ஒரு இன்ஃபர்மேஷன ஃபர்ஸ்ட்டு இது லேயர்ஸ்லேருந்து எடுத்து, அடுத்த லேயருக்கு இன்ஃபர்மேஷன ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்னு. அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த நான் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணுமா, வேணாங்கிறதையும் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஓல்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையா? இது எனக்கு யூஸ் ஆகுமா? அப்படின்றதையும் டிசைட் பண்றது யாருன்னா, இந்த அப்டேட் கேட் தான். ஸோ, இந்த 2 ஃபங்ஷனையும் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் இவங்க ரீசெட் கேட்டுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ, இந்த ரீசெட் கேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இப்ப நான் கண்டுபிடிக்க போற விஷயத்துக்கு தேவதானா? இங்க வந்து எப்படின்னா, இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல இருக்காதா? இல்ல நான் ஃபர்கெட் பண்ணிறணுமா? அப்படின்றது. இது எது தேவையான இன்ஃபர்மேஷன்னு சூஸ் பண்ணுது. இப்போ நான் கரண்ட்டா இருக்கிற விஷயத்துக்கு இது ஆப்ட் ஆகுமா? இத வந்து நான் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமான்னு யோசிக்கிறது யாரு அப்படின்னா, ரீசெட் கேட் தான் யோசிப்பாங்க. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ, இது 2ஓட வேலையும் கொஞ்சம் சிமிலரா இருக்க மாரி தான் தெரியும். ஆனா, இது வேற வேற வேல தான் பாக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்எஸ்டிஎம்ல சொன்ன மாரி இன்புட் கேட்டும், ஃபர்கெட் கேட்டும் கம்பைன் ஆகி வொர்க் பண்ணுவாங்க. யார்ல? அப்டேட் கேட்ல. இந்த ரீசெட் கேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்ப எவ்ளோ எவ்ளோ விஷயத்த நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எத ஃபர்கெட் பண்ணணும். இப்ப நான் கரண்ட்டா யூஸ் பண்ண போற டேட்டாவுக்கு நான் ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் தேவையா? அப்படின்றத இந்த ரீசெட் கேட் வந்து யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ, இந்த ஹிடன் ஹிடன் கேட் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஹிடன் கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னேன்ல மெமரி. அவங்க தான் இந்த ஹிடன் கேட். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பாஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ண வேல்யூஸ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யாரு குடுப்போம்னா, இந்த அப்டேட் கேட்டுக்கு குடுப்போம். ரீசெட் கேட்டுக்கு குடுப்போம். இது பழைய இன்ஃபர்மேஷனா? இது ஓல்டு இன்ஃபர்மேஷனா? இந்த ஓல்டு இன்ஃபர்மேஷன யாரு பாப்பா? ஃபர்ஸ்ட்டு அப்டேட் கேட் பாப்பாங்களா? இது எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ இங்கேருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இதுல நான் எதெல்லாம் தேவைன்றத பாப்பேன். தேவையில்லாதத ஃபர்கெட் பண்ணிருவேனா? இது 2ம் இங்க நடந்துருமா? இங்க என்ன நடக்கும்னா, இந்த நான் தேவையான விஷயத்த மட்டும் குடுத்தேன்ல, இத என்ன பண்ணும்னா, இது செக் பண்ணும். ஓகே. நான் இப்ப யூஸ் பண்ண போறதுக்கு, நீ குடுத்த பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுமான்னு சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், இது புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ மெமரியா ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டோர் பண்ண மெமரி தான் நம்மளுக்கு அவுட்புட்டா குடுக்கும். இவ்வளோதான் ஃபங்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்டின்னா, இதுல ஃபீவர் கேட்ஸ் தான் இருக்கும். ஸோ, இது எல்எஸ்டிஎம்ம கம்பேர் பண்ணையில இதோட டைம் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ, இது வந்து லெஸ் மெமரி. இதுல பார்த்தோம் அப்டின்னா, எல்எஸ்டிஎம்ம விட பார்க்கும்போது இதோட ஆர்க்கிடெக்சர் வந்து மெமரி வந்து லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ, அடுத்து இதோட கம்ப்யூட்டேஷனல் டைமும் வந்து ரொம்ப
கம்மி. ஓகேவா? ஸோ அதனால GRU வந்து LSTMஓட கம்பேர் பண்ணையில நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நான் இதுக்கு உள்ள ஒரு கோடிங்குமே நான் வந்து கோட்ஸா வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா செட்ஸ வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து நம்ம கம்பேரிசன பார்த்தலாம். ஸோ இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கம்பேரிசன் பார்த்து நம்ம வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்ன வேணும்ன்றத நான் எடுத்திருக்கேன். இதுல என்னன்னா நம்பர் ஆஃப் கேட்ஸ் எவ்வளோ இருக்கு? இதோட காம்ப்ளெக்ஸிட்டி என்ன? இதோட மெமரி செல்ஸ் என்ன? இதோட ட்ரெய்னிங் ஸ்பீட் எப்படி இருக்கும்? இது லாங் டெர்ம் டிபெண்டன்சியா? இல்லையா? அப்படின்றத நம்ம பார்த்துரலாம். ஓகே. நான் சொன்ன மாரி LSTMல 3 கேட் இருக்கும். அது யார் யார் அப்படின்னா, ஃபர்கெட் கேட், இன்புட் கேட், அவுட்புட் கேட். GRUல எத்தன பேர் இருப்பாங்க அப்படின்னா 2 கேட் இருப்பாங்க. மெயினா ஃபங்ஷன் பண்றவங்க 2 பேர் இருப்பாங்க. இதுலயும் மெயினா ஃபங்ஷன் பண்றவங்க 3 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மெயின் ஃபங்ஷன்ல அப்டேட் அண்ட் ரீசெட் இருக்கும். இதோட காம்ப்ளெக்ஸிட்டி எப்படி இருக்கும்னா, இது மோர் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆனா இதுல வந்து என்னன்னா ஹை மெமரி யூசேஜ். ஓகேவா? ஏன்னா இதுல என்ன இருக்கு? ஃபர்கெட்டும் இருக்கு, இன்புட் கேட்டும் இருக்கு. இதுல ஹை மெமரி யூசேஜ் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளரா தான் இருக்கும் GRU. ஏன்னா இதுல 2 கேட் தான் இருக்கு. ஆனா இது ட்ரெய்னிங் போது ரொம்ப ஃபாஸ்டரா ட்ரெயின் பண்ணும். ஸோ இதோட மெமரி செல் இருக்கா? இதுல இருக்கு. எஸ். இது மெயின்டெயின் த செப்பரேட் செல் ஸ்டேட். இதுக்கு செப்பரேட்டா ஒரு செல் ஸ்டேட்டே வந்து மெமரிக்காக வச்சிருக்கு. இதுல வந்து இதுல வந்து மெமரி செல்லுக்கு செப்பரேட் ஆனது கிடையாது. நான் சொன்னேன்ல, ஹிடன் ஸ்டேட்ல தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது மெமரிய ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இது ட்ரெய்னிங் பீரியட்ல ஸ்லோவரா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ட்ரெய்னிங் பீரியட்ல ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா, இதுல வந்து பாராமீட்டர்ஸ் இருக்கிறது அப்படி. ஓகேவா? இது லாங் டெர்ம் டிபெண்டன்சியா? ஆமா. ஏன்னா இதோட ஃபுல் ஃபார்மே லாங் ஷார்ட் டெர்ம் மெமரி தான். என்னன்னா, லாங் டெர்ம் பீரியட்ல இது மெமரிஸ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இதுவும் அப்படிதான். இதுவும் வந்து நல்ல குட்டா தான் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஆனா, LSTMஓட கம்பேர் பண்ணையில கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. இதுதான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் RNN. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.